अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் டிசம்பர் 9ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை. விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் திருநாள். ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, பஞ்சமி திதி, தேவிரை. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம். அதுலேயும் இன்றைய நாள் மெயினாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கு, நல்ல சேஞ்ச் தெரியக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னால் பரவாயில்லன்னு சொல்கிறது மகரம், ரிஷபம், கன்னி. இந்த 3 ராசிகளுக்கும் உண்மையாகவே நல்லாயிருக்கு. தேவையில்லாத பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மெயினாக விருச்சிகத்துக்கு, மீனத்துக்கு, கடகத்துக்கு இருக்க போகிறது. முக்கியமான முடிவுகள் எது இருந்தாலும் இன்றைய நாள் எடுத்து அதை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் யாருக்குன்னா மெயினாக மிதுனம், கடகம், மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 ராசிகளுக்கும் இருக்க போகிறது. நிறைய பிரச்சனை பஞ்சாயத்து முடியக்கூடிய வாய்ப்புகள் சிம்மத்துக்கு, மேஷத்துக்கு, தனுசுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்க போகுது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி சந்திரன் திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது கண்டிப்பாக மனசு அலப்பாயும். எழுத்துப்பூர்வமாக, டாக்குமெண்ட் பூர்வமாக, படிப்பு பூர்வமாக, புத்தகம் பூர்வமாக ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும். மெயினாக ரிலேஷன்ஷிப்பில், மாமா சம்மந்தப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சின்ன ஒரு சுணக்கம் காட்டுறது, பிரச்சனை காட்டுறது, கொஞ்சம் கவனம் காட்டக்கூடிய ஒரு நாடாக இருக்கப்படுது. நட்பு வட்டாரங்கள், கூட இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையும் கொஞ்சம் நம்ம அனுசரித்து போகிறது நல்லது. கோவப்படாமல் இருந்தாவே காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் பிங்கன். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு பயங்கர சந்தோஷம், எக்ஸ்ட்ரீம் திருப்தி, நல்ல பிரயாணங்கள், கோவில் குளங்களுக்கு சென்று வருவது, நல்ல சிரிக்கிறது மனசார, இந்த மாதிரி ஏதோ ஒரு நிறைய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்தவரை எதுவாக இருந்தாலும் சரி உங்களால் முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அது நடந்துடும். அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மிக முக்கியமான வழிபாடுகளில் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் ப்ளூ நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் காசுக்கு தட்டுப்பாடே கிடையாது. இன்றைய நாள் ஒரு விஷயத்தை பேசி முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா பேசி முடிச்சிருவீங்க. எந்த விஷயத்துலையுமே தடை தாமதம் இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையும் சிறப்பான வாய்ப்புகளும் கண்டிப்பாக தேடி வரும். அதுலேயுமே இன்றைய நாள் மெயினாக உங்கள் கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை, ஸ்கின் சம்மந்தப்பட்டது, நரம்புகள் பாதிப்பு, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். திடீர் பிரயாணங்கள் இருக்கலாம், ஆனால் பிரயாணங்களில் சின்ன சின்ன சுணக்கங்கள் இருக்கலாம். பசங்களோட லைஃப்பில் சின்ன சின்ன பிரச்சனை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இன்றைய நாள் மெயினாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அப்பா சம்மந்தப்பட்டது, மூத்த பையன் சார்ந்த ஒரு விஷயத்தை இன்றைய நாள் உட்காந்து பேசி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் அறிவின் பூர்வமாக அதை சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சாயத்துக்கள் முடிவுக்கு வருகின்றது. குரு வக்கரமாக லாபஸ்தானத்தில் செவ்வாயை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பஞ்சாயத்துக்கள் முடிகிறது. நல்ல வரன் அமையக்கூடிய பிராப்தம் அடுத்த 8-9 நாள் ரொம்ப நல்லாயிருக்கு, விட்றாதீங்க. ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. தெய்வ காரியங்களில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எந்த விஷயத்துலையுமே நீங்கள் தான் முதன்மையாக நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, வங்கியில் இருக்கிறவங்க, டீச்சிங்கில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் இல்லத்தரசிகள், தாய்மார்களுக்கு ஒரு கிஃப்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. பொருளாதாரத்தில் திடீர் மாற்றங்கள் உண்டு. முக்கியமான டெசிஷன் எது இருந்தாலும் இந்த நாள் ஆஃபீஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை ஒரு கட்டமைப்பு சார்ந்த ஒரு டெசிஷனாக இருக்கலாம், டிசிப்ளின் சார்ந்த டெசிஷனாக இருக்கலாம், படிப்பு சார்ந்த முக்கியமான முடிவுகளாக இருக்கலாம். அதெல்லாம் இந்த நாள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மற்றபடி பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருப்பது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன், பெருமாள் மட்டும்தான் சரணாகதி. அது புதன் நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரமாக இருக்கனால அனந்த பத்மநாபனை நீங்கள் போய் சரணாகதி அடையும் போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, தேவையில்லாத மனக்கவலை, தேவையில்லாத மனக்லேஷம், ஆக்சிடென்ட்ஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்காது. நீங்கள் தெய்வ நம்பிக்கையோடு இருந்தால் போதும், நிறையா மாற்றங்கள் கண்கூட பார்ப்பீங்க. 2 நாள் மெயினாக மத்தியானம் 2:30 மணிக்கு அப்புறம் ஒரு முக்கியமான செய்தி வந்து சேரும். யூ வில் பி வெரி ஹாப்பி டு லிசன் டு தட். அருமையான நாளாக 2 நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். தாமரை நிறை யூஸ் பண்ணுங்கள். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒருத்தருடைய மைண்டில் இருக்கிற விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ராசி லக்னத்தில் செவ்வாய் வைக்கும்போது நம்ம ஃபோர்ஸ் பண்ணுவோம், நம்ம மிரட்டுவோம், நம்ம முக்கியமான முடிவு எடுக்கணுங்கிறனால மற்றவங்கள ஃபோர்ஸ் பண்ணுவோம். அது கஷ்டமாகும். அஷ்டமத்தில் போய் சந்திரன் உட்காந்துன்னா பொதுவாகவே மாத்ருக்காரகன் அம்மாவுடைய ஹெல்த்தில் லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதுதான் மெயினாக நீங்கள் பார்த்துக்கணுமே தவிர வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. மற்றபடி எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது. பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. எதுவாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். விட்டு கொடுத்து பல காரியங்களை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் ராமானுஜன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கையாக போட்டியோடு ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட யாருமே போட்டி போட முடியாது. எதுவாக இருந்தாலும் உட்காந்து பண்ணி முடிச்சுட்டு தான் இன்றைய நாள் ப்ராஜெக்டை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கே போவீங்க. அந்தளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். பட் யூ வில் பி ஏபிள் டு ஹேண்டில் இட் குவைட் ஈஸிலி. அருமையான நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் நிறைய பேருக்கு வெளியூர் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும். அது தாராளமாக எடுத்துக்கலாம். சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்லாம் வரலாம். அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது உங்கள்கிட்ட கேட்டால் போகிறோம். அந்தளவுக்கு நல்லா பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுப்பிரமணியர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அருமையாக இருக்குது. மனக்கவலையே கிடையாது. அவ்வளோ நல்ல விஷயங்கள், தெய்வ அனுகிரகம், எந்த விஷயமா இருந்தாலும் ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம், மனோபயம் இல்லாமல், எந்த ஒரு கிளேஷம் இல்லாமல் ஜம்முன்னு முடிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாக போகிறது. எல்லாத்துலேயுமே திருப்தியாக, மேன்மையாக, நல்லா செய்யக்கூடிய அருமையான வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் ராமானுஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ஸோ இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவன், திரவணுகுண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.